ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற்றிடுங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய்க்கு பதிலாக கடலைப்பருப்பு, நடக்கடலை தான் வறுத்து அரைச்சி அதை தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்பவும் குழன்னு வைக்க வேண்டாம், ரொம்பவும் தண்ணியாகவும் வைக்க வேண்டாம். நீங்கள் பாருங்கள், நான் வச்சுருக்க ஸ்டேஜை காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எனக்கு இது அடிக்கடி செஞ்சு தருவாங்கன்னு சொல்ல மாட்டேன், எப்போயாவது ஒரு நாள் தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பிரேஸ்லெட் தான் ஆர்டர் வந்துருந்துச்சு. இது வேலையை முடிச்சுட்டு இதை 2ஐயும் நான் ஒர்க் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி நைட்டு முருங்கைக்கீரை கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு முருங்கை ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு முருங்கை சூப் தான் ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். சாப்பாடு, கத்திரிக்காய் கூட்டு, தயிர் அதோட துவையவே இல்லை, ஊற்றி வச்சுட்டு மதியானத்துக்குள்ள துவைஞ்சிரும். குடிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். இன்னிலேருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.